ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 96. பரதன் சைன்யத்துடன் வருவதைக் கண்டு லக்ஷ்மணன் சந்தேகித்தல். அண்ணனம் ராமன் மொழிந்து கொண்டே ஓரிடத்தில் சீதையுடன் உட்கார்ந்து அவளுக்கு இனியதான ஆகார வஸ்துக்களை ஊட்டிக் கொண்டிருந்தனன். அச்சமயம் பரதனுடைய சேனை கூட்டங்களால் உண்டான கூச்சல்கள் கேட்டன. தூளிகள் ஆகாசம் எங்கும் வெகு தூரம் பரவின. காட்டிலுள்ள மிருகங்கள் மிகவும் பயந்து கூட்டம் கூட்டமாக மூளைக்கு மூளை ஓட ஆரம்பித்தன. இதை கண்ட ராமன் லக்ஷ்மணனை கூவி அழைத்து அதற்கு என்ன காரணம் என்று அவனை தெரிந்து வரும்படி அனுப்பினன். லக்ஷ்மணன் வெகு சீக்கிரம் சென்று ஓர் உயர்ந்த பெரிய மரத்தின் மீதேறி 4 திசைகளிலும் கண் செலுத்தும் போது வடதிசையில் பெரிய சமுத்திரத்தை போன்ற பரதனது 4 விதமான சைன்யங்களை கண்ணுற்றனன். உடனே அவன் கீழே இறங்கி ராமனை நோக்கி, ராமா, பரதன் ராஜ்யாபிஷேகம் பெற்றதோடு திருப்தி அடையாமல் நாம் தாயாதிகளாதலால் நம்மால் ஒரு கால் பிறகு தனக்கு கஷ்டம் விளையும் என்று நினைத்து ராஜ்யத்தை சாஸ்வதமாக அனுபவிக்க விரும்பி நம்மை கொல்ல வந்து கொண்டிருக்கின்றனன். இதில் சிறிதும் சந்தேகமில்லை. மலையத்தி மரத்தின் கொடி அதோ தேரின் மேல் பறந்து கொண்டிருக்கிறது. ராகவா, சீதையை நீ பார்த்துக்கொள். இப்பொழுதே இப்பரதனையும் அவனை சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒரு நொடி பொழுதில் கொன்று உனக்கு ராஜ்யாபிஷேகம் செய்கிறேன். இப்பொழுதே அவர்களின் தேகங்களை இக்கானகத்தில் திரியும் புலி முதலிய கொடிய மிருகங்கள் இழுத்து கொண்டு போகுமாக. இப்பிரதேசத்தில் உள்ள காடுகளை எல்லாம் இரத்தத்தினால் நனைத்துவிடப் போகிறேன். இதில் சிறிதும் சந்தேகப்பட வேண்டாம் என்று மொழிந்து விரைந்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 97. ராமன் லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தல். இன்னனும் கூற கேட்ட ராமன் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்த முயன்று, லக்ஷ்மணா, பிதிர்வாக்கிய பரிபாலனம் செய்கின்றேன் என்று பிரதிஜ்ஞை செய்த நான் என்னிடம் வந்த பரதனை கொல்லுவேனாயின் ராமன் தந்தையின் வாக்கை மீறி பரதனை கொன்று ராஜ்யத்தை அபகரித்தான் என்று ஜனங்களால் நிந்திக்கப்படுவேன் அல்லவா? அப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கு தேவையில்லை. லக்ஷ்மணா, தர்மத்தையும் செல்வங்களையும் பூமியையும் காமத்தையும் உங்களுக்காக நான் விரும்புகிறேன் என்று வேறில்லை. இப்பூ உலகம் முழுவதையும் வெல்வது எனக்கு அரிதன்று. ஆனால் அதர்மத்தினால் வருமாயின் விரும்பேன். எனக்கு பிராணனை போன்ற பரதன் அயோத்தியில் நடந்த விஷயங்களை கேள்வியுற்று மனம் வருந்தி என்னிடத்திலுள்ள அன்பினால் மனம் பொறாமல் நம்மை பார்க்க வந்தானன்றி வேறில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இவன் மனத்தினாலும் கூட நமக்கு அபகாரம் நினைக்க மாட்டான். எனக்கு ராஜ்யம் கொடுப்பதற்காகவே வருகின்றனன். உனக்கு எப்பொழுதாயினும் பரதன் அபகாரம் செய்ததுண்டா? உனக்கேன் அவனிடத்தில் இப்படிப்பட்ட சந்தேகம் தோன்றுகிறது? இனி இவ்விதம் கூறாதே. அவனை இன்னனும் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினால் அது என்னை சொன்னதே ஆகும். நீ ராஜ்யம் வேண்டும் என்னும் விருப்பத்தினால் பரதனை இன்னனும் சொல்வாயே. அவன் வந்தவுடன் உனக்கு ராஜ்யத்தை தரும்படி சொல்லுகிறேன். அவன் சிறிதும் தயங்காமல் அவ்விதமே கொடுத்து விடுவான் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டியதில்லை என்றனன். இவற்றை செவியுற்ற லக்ஷ்மணன் வெட்கமடைந்து, நமது தந்தையார் உன்னை பார்க்க வருவது போல் எனக்கு தோன்றுகிறது என்று வேறு விதமாக மொழிந்தனர். இதை ராமன் ஆமோதித்தனர். அச்சமயம் பரதனது சேனைகள் அப்பர்வதத்தின் தாழ்வரையை சுற்றி 1.5 யோஜனை தூரம் பரவி இருந்தது. பரதன் சைன்யங்களை ஆசிரமத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ